இன்னும் நான் பார்ப்போம் நினைச்சேன்னா இயலவில்லைங்கிற துக்கம் மாறுகிறத பார்க்கிறோம். நாம் இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது 5:7 நாம் வாசிக்கும்போது என்ன செய்கிறாச்சுன்னா, அங்க நாம் அந்த 5ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது ஒரு மனுஷன் என்ன செய்கிறாச்சுன்னா, பெதஸ்தா என்கிற குளத்தங்கரையில 38 வருஷமாக என்ன செய்கிறாச்சுன்னா, ஒரு வியாதிஸ்தன் படுத்து கிடக்கிறான். அங்க என்ன செய்யும்னுச்சுன்னா, அந்த பெதஸ்தா என்கிற அந்த குளத்துல என்ன நடக்கும்னுச்சுன்னா, திடீர்னு சொல்லிக் கொண்டு என்ன செய்வான்னா, ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்துல இறங்குவான். இறங்கி அந்த குளத்தை ஃபுல்லா கலக்குவான். இந்த குளத்தை அந்த தேவதூதன் கலக்கின உடனே யார் எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களா இருந்தாலும் சரிதான், எவன் முன்ன இறங்கி போகிறானோ அவனோட வியாதி என்ன செய்யுமா, எப்பேற்பட்ட மரணத்துக்கு எதுவானா வியாதியா இருக்கட்டும், அந்த குளத்துல முதல்ல இறங்குறவனுக்கு வியாதி சுகமாகும். இவன் பாருங்கள், இந்த குளத்துல இறங்குவதற்காக ஒரு நாள் 2 நாள் இல்ல, 6 மாசம் 1 வருஷம் இல்ல, 38 வருஷம் காத்து கொண்டிருக்கிறான். ஏன்னு இவனுக்கு எழும்ப முடியாது, இவனை கொண்டு போய் விடக்க ஆள் இல்லை பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வந்து அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? இவன் அநேக நாள் வியாதிப்பட்டவன், அநேக நாள் வியாதியோடு கிடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து அவனுகிட்ட வந்து அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் என்ன செய்யலண்டா, யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று ஆண்டவரிடம் சொல்லுகிறான். ஆண்டவர் அவனிடம் கேட்டது, நீ சுகமாக விரும்புகிறாயா? அதுவரை அவனோட வாழ்க்கையில் இருந்த துக்கங்கள், அவனுக்கு தண்ணீர் கலங்கிறத பார்ப்பான். அவன் போய் போக்கணும்னு உருண்டு போக்கும் என்ன பாருங்கள், இன்னொருத்தன் போய் இறங்கி சுகமா எவ்வளவு தடவை இவன் ஏமாற்றப்பட்டிருப்பான். ஆண்டவர் வந்து நீ சுகமாக விரும்புதியான்னு கேட்ட உடனே பாருங்கள், ஆண்டவர் அவனோட துக்கத்தை, அவனோட அதுவரை இருந்த கலக்கத்தை, கவலைய, 38 வருஷமாக அவன் பட்ட பாடுகளை பற்றி அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே, தண்ணி கலங்குகிறது, தண்ணி கலங்கும் போது என்னை தூக்கி கொண்டு போய் குளத்துல போடுவதற்கு ஆரும் இல்லை. ஆறாவது ஒருத்த என்ன செய்வார்கள், என்னை தூக்கி கொண்டு போய் இந்த குளத்துல விட்டுருப்பி என்ன செய்வேன், இதுக்கு முன்ன நான் என்ன செய்வேன், சுகமாக போயிருப்பேன், எனக்கு உதவி செய்ய ஆரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை பொறுத்து அவன் துக்கப்படுகிறான் பாருங்கள். இந்த ஆண்டவர்கிட்ட துக்கப்படும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாச்சுன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனம் வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போய் நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. பாருங்கள், அவனோட வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை பாருங்கள். ஆண்டவரை செல்லவில்லை, நீ இன்னி நான் வருகிறேன், இன்னி அந்த குளம் கலங்கப்படும் போது நான் வந்து உன்னை தூக்கி இந்த குளத்துல கொண்டு நான் உன்னை சுகப்படுத்தி விடுகிறேன் என்று ஆண்டவர் செல்லவில்லை பாருங்கள். அவன் பல வருடங்களாக அவன் கண்ணீரோடு இருக்கிறான். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னுடைய இயலாமை என்னால போக்க முடியவில்லை, என்ன தூக்கி கொண்டு போய் விடக்கு யாரும் இல்லை என்று சொல்ல இது கலக்கத்தோடு கண்ணீரோடு இருந்த மனுஷனுக்கு ஆண்டவர், இன்னி அடுத்து நான் குளம் கலங்கும் போது உன்னை நான் தூக்கி கொண்டு போய் இந்த குளத்துல போட்டு உனக்கு சுகம் தருவேன் என்று ஆண்டவர் செல்லவில்லை. ஆண்டவர் உடனே பாருங்கள், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு போ என்று ஒரு வார்த்தை சொன்னாரு. உடனே அவனுக்கு சுகம், உடனே ஒரு அற்புதம், உடனே ஒரு பாருங்கள் ஒரு அதிசயமான விடுதலை. எழும்ப முடியாத கடந்தவன் பாருங்கள், தான் எழும்பினாய், அவன் நின்னாய், தன்னோட எடுத்திருந்த படுக்கை கூட தூக்கி தோல்ல வைத்துக் கொண்டு அவன் நடந்து வீட்டுக்கு போகிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய அற்புதம். எழும்ப முடியாதவன், நடக்க முடியாதவன், 38 வருஷமாக ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு அனாதைய கிடந்த மனுஷனையும் ஆண்டவர் கண்ணோக்கி அவனோட துக்கத்தை மாற்றி அவனை சந்தோஷப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பும் பொழுது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசுவை நேசிக்கிறார்களோ, அவர்களோட துக்கத்தை மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம அறிந்திருக்கிற தெய்வம் 38 வருஷமாக பாடுபட்டு கொண்டு கிடந்த பொருத்த உதவிக்கு இருந்த இந்த 38 வருஷ வியாதிக்காரனை கண்டு பொய் சுகத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம், இந்த தெய்வத்தை நாம் நம்புவோமா? இந்த தெய்வத்தை நம்புவோம்னுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறது. நம் இந்த யோபுக்கு வாழ்க்கையை பாருங்கள். அது போல யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், யோபுட வாழ்க்கையில பாருங்கள், அவனுக்கு பெரிய ஒரு செல்வந்தரன், அவனுக்கு ஒரே நாள்ல அவனுக்கு ஆஸ்தியெல்லாம் போகிறது, பிள்ளைகள் போகிறது, அவனோட வாழ்க்கையில ஒரு பெரும் துக்கம் வந்து அவனோட வாழ்க்கையில வருகிறத பார்க்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். வந்து
அவன் பாருங்கள் அங்க என்ன செய்யறான் சொன்னா இருக்கிறான். இருக்கும்போது அவங்க சிநேகிதர்கள் வருகிறார்கள். இவனுக்கு இந்த சிநேகிதர்கள் வந்து என்ன செய்யறான் சொன்னா வந்து அடுத்தது அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். அவ்வளவு கொடியதாக இந்த யோபுல துக்கம் இருந்தது. அவனுடைய துக்கம் மகா கொடியது என்று அவனுடைய சிநேகிதர் காணுகிறார்கள். வந்து பார்க்க வருகிற பாருங்கள். அவனுடைய உருக்குலைந்து வியாதி பிடித்து அவன் ஒன்றே இல்லாத ஒரு அநாதை போல கிடக்கிறத கண்டு அவனோட துக்கம் மகா கொடியது என்று அவர்கள் கண்டு பாருங்கள் 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசாதபடி அவனோடு தரையில கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாத இருந்தவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது யோபு 42:12-13 பார்ப்போம் இருந்துச்சுன்னா அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டைப்பாக கொடுத்து கர்த்தராக தேவன் அவனோட துக்கத்தை மாற்றினதை பார்க்கிறோம். அவனோட துக்கம் மாறினது பாருங்கள். அவனோட துக்கம் மாறினது பின்னியும் பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளோட 16-17 வசனங்களை நாம் அந்த யோபு 42-16-17 வசனங்கள் வாசிப்போம் என்றா யோபு என்ன செய்யனா இந்த காரியங்கள் நடந்த பின்பு 140 வருஷம் என்ன செய்கிறான் மீண்டும் உயிரோடு இருக்கிறான். மீண்டும் உயிரோடு இருந்து தன்னோட பிள்ளைகளோட பிள்ளைகள் 4 தலைமுறைகள் அந்த பிள்ளைகளை கண்டு அவன் சந்தோஷத்தோடு தீர்க்காய்ச்சோடு வாழ்ந்து அவன் மரித்து கடந்து போகிறத பார்க்கிறோம். ஆண்டவரான வாழ்க்கை, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்கள். அவனோட துக்கத்தை மாற்றி 4 தலைமுறை பிள்ளைகளை கண்டு சந்தோஷத்தோடு போக்குள்ள ஒரு வாக்கியத்தை இந்த தேவனை நம்ப அவன் தேவனை முறமுறுக்கவில்லை. எல்லாம் வந்தாக்களையும் அவன் தேவனை நம்பி இருந்தான். அவனோட துக்கத்தை இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாற்றதை பார்க்கிறோம். நாம் இந்த வேளையில இந்த இயேசுவை நம்புவோம்னா உங்கள் துக்கம் ஆண்டவர் சொல்லுகிறார் சந்தோஷமா மாறும். யோவான் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போம் என்று சொன்னா ஆண்டவர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு. அதை ஒருக்க வாசுங்க 16:20. யோவான் 16:20. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவரால் உங்க துக்கத்தை என்ன செய்யும்னா சந்தோஷமாக மாற்ற முடியும். ஒரு அன்னாளோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன், ஒரு நகோமியோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன், ஒரு சீமம் பேதரோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன், ஒரு சார்வத்தூர் உதவியோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன், ஒரு யோபுவோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன் உங்கள் துக்கத்தை என்ன சந்தோஷமாக மாற்றுவார் என்று சொல்லுகிறார். கர்த்தராக தேவன் இந்த வேளையில நான் நம்புவோம் என்று சொன்னா நம்முடைய துக்கம் என்ன செய்யும் என்றா சந்தோஷமாக மாறும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னா ஏசாயா 35:10. ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். யாருக்குன்னு சொன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? ஆனந்த களைப்புடன் பாடி சீயோனுக்கு ஒரு நாள் வரப்போகிறார்கள். அங்க என்ன சென்றா நித்திய மகிழ்ச்சி அவரோட பிள்ளைகளோட தலைமையில இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. நித்திய மகிழ்ச்சி தலையில இருக்கும் பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் உள்ள மகிழ்ச்சி அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் உள்ள மகிழ்ச்சி அல்ல, ஒரு நித்திய மகிழ்ச்சி என்ன செய்யும் என்றா அவரோட பிள்ளைகளோட தலைமையில ஆண்டவர் வைக்க போகிறாரு. அந்த வேளையில இந்த தெய்வத்தை நம்பி ஆண்டவரோட கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நான் நம்புகிற ஆண்டவரே, ஒரு நாட்கள் வரப்போகிறது. இன்றைக்கு துக்கம் இருக்கலாம், உங்க துக்கத்தை இந்த பூமியில சந்தோஷமாக மாற்றுவாரு. இந்த பூமியில உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற மட்டுமல்ல, நித்தியத்துல தேவன் வரப்போகிறாரு. எல்லா தேவ பிள்ளைகளையும் என்ன செய்ய மனமகிழ்ச்சியோடு அந்த சீயோனுக்கு கொண்டு போக போகிறாரு. அன்னைக்கு பாருங்கள், ஒரு நித்திய மகிழ்ச்சி, ஒருவரை எடுக்க போடாத ஒரு மகிழ்ச்சி அவருடைய
அவருடைய தலைகள் மேலே இருக்க போகிறது. அவங்க சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன செய்கிறார்கள், அடைய போகிறார்கள். சஞ்சலவும் தவிப்பும் ஓடிப்போய் நித்திய மகிழ்ச்சியோடு நித்திய காலமாக தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை பாருங்கள். பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. உங்கள் இன்னைக்கு நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், இன்னைக்கு கவலையோடு இருக்கலாம். இந்த இயேசுவை நம்பியர்கள் சொன்னா, ஆண்டவரே நான் நம்புகிற ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை, நீர் உயிருள்ள தெய்வம் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி இந்த இயேசு கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில பாருங்கள், ஒரு காலத்துல உறங்க முடியாதபடி துக்கத்தினால, கவலையினால, கண்ணீரினால நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்றைக்கு இந்த இயேசுவை நம்புறேனோ, என்றைக்கு இந்த இயேசுவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த துக்கம் மாறினது, என்னுடைய கவலைகள் மாறினது, என்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் மாற்றி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தந்து என்ன வாழ வைத்த இயேசு இன்றைக்கு உயிருள்ள தெய்வமாக, உங்களை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. இந்த வேளையில ஆண்டவரை நாம நம்புகிறாப்பா, நாம விசுவாசிக்கிற தேவனே, நீ உயிருள்ள தெய்வம் அப்பா, நீ சர்வ வல்லமுள்ள தெய்வம் என்பதை நாம் விசுவாசிக்கிற தேவனே, நீர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிற தேவனே என்று சொல்லி இந்த ஆண்டவரை நம்பி இந்த ஆண்டோட கரத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னா, ஆண்டோட பாதத்துல ஒப்பு கொடுங்கள். இந்த மன்னால் தேவனை தான் நம்பினா, அவன் ஊழியக்காரல நம்பவில்லை, கூட்டுக்காரல நம்பவில்லை, மனுஷனை நம்பவில்லை. பாருங்கள், உயிருள்ள தெய்வம் இருக்கிறா என்கிற நம்பிக்கையோடு ஆண்டோட பாதத்துல தன்னோட என்ன செய்கிறா, தன்னோட இருதயத்தை ஊற்றி விடுகிறா, தன்னுடைய கவலைகளை ஆண்டவரோடு செல்கிறா. அவனோட துக்கத்தை ஆண்டவரை மாற்றினாரு. பாருங்கள், ஆண்டவரை மாற்றின தேவன் உங்கள் துக்கத்தை மாற்றுவாரு, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பாருங்கள், இந்த நகோமிக்கு ஒரு துக்கம் இருந்தது, என்னுடைய இந்த மருமகளோட நிலைமை எப்படி ஆகும், என்ன நம்பி வருகிறாள, இவ்வளவு நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி தன்னோட மருமகளாக ரூத்த குறித்து ஒரு துக்கம் இருந்தது நகோமிக்கு. ஆனா பாருங்கள், அவ வந்தது எங்க வந்தான்னு சொன்னா, ஜீவனுள்ள தேவனை நம்பி வந்தா. பாருங்கள், அவனோட துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றி ஒரு வாழ்க்கையை கொடுத்த. பாருங்கள், அந்த குடும்பத்தை மகள பண்ணுகிறத பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆற நம்பி இருக்கிறோம். சீமோன் பேதுரு பாருங்கள், நாம் முழுவதும் பிரயாசப்பட்டா ஒன்றும் கிடைக்கவில்லையேங்கிற துக்கத்தோடு இருந்தான். ஒன்று கிட்டலையே ஆண்டவர், நாம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒண்ணு கிட்டலேன்னு சொல்லுகிறான். பாருங்கள், என்றாலும் பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அவன் நம்பி வலையை போட்ட உடனே அவனோட துக்கத்தை மாற்றி வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகு மூழ்கி போகத்தக்கதாக அவனுக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை நீங்கள் இந்த தெய்வத்தை நம்பி உங்கள் கண்ணீரை மாற்றி, உங்கள் துக்கத்தை மாற்றி, எப்பேற்பட்ட துக்கமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வேதனைகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வலிகளாக இருக்கட்டும், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற இந்த தெய்வத்தால முடியும். பாருங்கள், சாரிபத்துங்கிற ஊர்ல ஒரு விதவை தாயார் பாருங்கள், வேலை செய்ய முடியாது. ஒரு விதவைகளை பாருங்கள், அவர்களுக்கு வேலை செய்ய பலன் இருக்காது. இன்னும் எப்படி வாழுவோம், தேசத்துல பஞ்சமா இருக்கிறது, அப்ப 2 வரகு பிறகு நான் இதோட செத்து போகிறேன் என்று சொல்லி இருந்தவளுக்கு பாருங்கள், கலாச்சத்துல பாலையில மா குறைந்து போகவில்லை, கலாச்சத்துல என்ன குறைந்து போகாதபடி ஆண்டவர் 3 வருஷ காலம் அவளை போஷித்தார் என்று சொன்னா, நீங்கள் நம்பியவர்கள் சொன்னா, இந்த வேளை உங்களை போஷிக்க தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. 38 வருஷம் பாருங்கள், எழும்ப முடியாத கடந்த மனுஷன், அந்த குளத்தங்கரையில எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு மனுஷன் கிடந்தான். வியாதி பாருங்கள், தன்னைக்கு தீங்காத வியாதி, நடக்க முடியாத வியாதி, படுத்த படுக்கைய கிடந்த மனுஷனை தேடி ஆண்டவர் தேடி வந்து அவனுக்கு சுகம் கொடுத்த தேவன் இன்றைக்கு உயிருள்ள தெய்வமாக இருக்கிறவரா என்று சொல்லுகிறாரு. இந்த தெய்வத்தை நீங்கள் இந்த வேளையில நம்பியவர்களை சொன்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தெய்வமாக இருக்கிறாரு. எல்லாம் இழந்து போற யோவோட வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்த தேவன் இந்த வேளையில நீங்கள் இந்த தெய்வத்தை நம்பியவர்களை சொன்னா, மனுஷனை நம்பாதீங்கள். மனுஷன் இன்றைக்கு செல்வான், நாளைக்கு கைவிடப்பட்டு போவான். ஆண்டவரை நம்பியவர்கள் சொன்னா, எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை புரிந்து கொண்டு நேசிக்கிற தெய்வமாக, உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தெய்வமாக இந்த கர்த்தராக இயேசு இருக்கிறத பாக்குறோம். இந்த தெய்வத்தை நம்பி, ஆண்டவரை நான் உண்மை நம்புகிறாப்பா, ஆண்டவரை நான் உம்மை முழுவதோடு விசுவாசிக்கிற தேவனே, எத்தனை பேரோட வாழ்க்கையில நன்மைகளை செய்திராப்பா, நீர் என்ன வாழ்க்கையிலேயோ ஒரு நன்மை செய்வீரு, என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவீர்
என்று சொல்லி, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இயேசு கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா, இந்த வேளையிலே உங்களை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி மனமகிழ்ச்சியோடு இந்த இடத்துல இருந்து அனுப்ப தேவன் வல்லமை உள்ள தேவனாக, உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமாக ஆண்டவர் இருக்கிறாரு. எல்லாரும் கண்ணு, ஆண்டவரே நான் நம்புகிறப்பா, உண்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறப்பா, உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, நீர்தான் என்னோட தெய்வப்பா என்று சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் உங்களை, ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறார்களாப்பா, உண்மை நம்பி கடந்து வந்திருக்கிறார்களா? ஆண்டவரே பரிசுத்த தேவனே, என்ன துக்கத்தோடு வந்தார்களோ, என்ன கவலையோடு வந்தார்களோ அப்பா, என்ன பாரத்தோடு வந்தார்களோ, பலன் குறுகி இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா உண்மையால பலப்படுத்த முடியும்ப்பா ஆண்டவரே. பலன் உள்ளவனுக்காகலோ பலன் அற்றவனுக்காக ஆண்டவரே உதவி செய்கிற உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாற என்று சொன்னீர, உங்களுடைய பிள்ளைகளோட துக்கம் சந்தோஷம் மாறட்டும் ஆண்டவரே. தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. மீ பிரேசுமல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.